Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடியில் புறநகரங்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை மற்றும் தலைநகர் சென்னை, பெங்களூர், கோயமுத்தூர் என்று பல்வேறு மாவட்டங்களுக்கும் நகரங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் பார்த்தோம்னா குறிப்பாக நகர பேருந்துகள், அதாவது நகர்ப்புறங்களில் மட்டும் 45 பேருந்துகளும், புறநகருக்கு 60 பேருந்துகள் என 105 பேருந்துகள் தூத்துக்குடி பணிமனைகளில் இருந்தும், இது மட்டுமல்லாமல் மதுரை, திருநெல்வேலி மண்டல பணிமனைகள் என உள்ளிட்டு SCTC உள்ளிட்ட மொத்த பேருந்துகளாக தூத்துக்குடியில் ஏறத்தாழ தூத்துக்குடி புதிய மற்றும் பழைய பேருந்துகள் மூலமாக 150க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தினசரி இயக்கப்படும் இந்த பேருந்துகளில் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பேருந்துகளில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமென்றால் காலையிலையும் மாலையிலையும் அதிக அளவில் பேருந்துகளை மக்கள் பயன்படுத்தி வராங்க. உதாரணமாக காலையில் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என்று அதிகமாக பேருந்தை பயன்படுத்தினா, அதே போல் இவர்களும் பணி முடிந்து திரும்பக்கூடிய மாலை வேளையிலும் அதிகமாக பேருந்துகளை பயன்படுத்தி வராங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தினசரி பள்ளி மாணவர்கள் காலை பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகள் அவர்களுக்கு போதிய அளவில் இல்லை. அதனால் கூட்டமாக பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து பேருந்துகளை காத்திருக்கும் நிலை தொடர்ந்து இங்கே இந்த தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில் நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஏதேனும் விசேஷ காலங்கள் பார்த்திங்கன்னா சில பேருந்துகள் உடனடியாக ரத்து செய்து பேருந்துகளை மாற்றி விடுவது, அது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால மாணவர்கள் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு செல்ல முடியல, கல்லூரிக்கு செல்ல முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பிற பணிகளுக்கு செல்லக்கூடிய பணியாளர்களுமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் பேருந்து நிலையத்தில் இருக்குது. அதனால் இதை கவனத்தை கொண்டு நிர்வாகம் உடனடியாக இந்த பள்ளிக்கு, அதாவது அதிகாலையில் காலை முதல்ல ஒரு 9 மணிக்குள்ளாக அதிகபட்சமாக பேருந்துகள் இயக்கணும். அந்த நேரங்களில் தேவைப்படக்கூடிய இடங்களில் இயக்கணும். உதாரணமாக எல்லா பேருந்து நிலைய நிறுத்தங்களையும் நின்று செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இன்னும் அதிகப்படியான இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கழிப்பறை வசதிகள் பேருந்தில் அமைக்கப்பட்ட கழிப்பறைகள் சரியாக பராமரிக்கப்படலை. தற்பொழுது இலவச கழிப்பறை பயன்படுத்தப்பட்டு வரனால சரியான முறையில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்ட கழிப்பறைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது, துர்நாற்ற வீசுதுங்கிறது குற்றச்சாட்டுகளையும் பயணிகள் வைக்கிறாங்க. இதுலேயும் கவனம் செலுத்துன்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தூத்துக்குடியில் அதிகமாக போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய இன்னொரு பொருள் போக்குவரத்துக்கு லாரியை லாரியை கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா லாரி தூத்துக்குடியிலேருந்து இதுவும் பிற மாநிலங்களுக்கும் செல்லுது. அதாவது இங்கேருந்து ஏறத்தாழ மும்பை வரையில், கர்நாடகா, தெலுங்கானா, மும்பை வரையில் லாரி மூலமாக பார்சல் சர்வீஸு அந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. இதுலேயும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும். அதாவது போகக்கூடிய வழிகளில் நிறைய டோல்கேட்டு அதிகமாக இருக்குது, டோல்கேட்டுகள் புதிதாக வருது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய டோல்கேட்டில் விலையும் அதிகரித்து கொண்டே போகிறது, கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டோல்கேட்டில் ரெக்கவரி வாகனம் இல்லைன்றாங்க. அதாவது இவங்க லோடு ஏற்றி சொல்லக்கூடிய இந்த வாகனங்கள் ஏதேனும் பழுது ஏற்பட்டு அழைப்பதற்கு டோல் ஃப்ரீ நம்பரோ அவசர கால உதவி எண்களோ இல்லை. பல இடங்களில் வழிப்பறி நடக்குது. அதுக்கு உடனடியாக காவலர்களையோ அல்லது தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கேட்டு அவர்கள் லாரி ஓட்டுநர்கள் இப்போ அழைப்பதற்கான உரிய அவசர கால எண்ணை அறிவிக்கப்படணும். அது இல்லாமல் பல முறை தாங்கள் பல ஆபத்துகளை சந்திப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் டோல்கேட்டே இத்தனை டோல்கேட்டுகள் அவசியம் இல்லை. ஏற்கனவே வாகனங்கள் இறக்கும்போது ரோட் டாக்ஸ் கட்டுறோம், டீசல் பெட்ரோல் போடும்போது ரோட் டாக்ஸ் கட்டுறோம். எல்லா பொருட்களும் விலைவாசி ஏறிக்கொண்டே போகுது. ஆனால் தங்களுடைய தொழிலில் விலைவாசி ஏற்ற முடியல, பல இடங்களில் சாலைகள் சரியாக அமைக்கப்படலை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாங்க தூத்துக்குடி மாவட்ட லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும். தூத்துக்குடியிலேருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக இசக்கி ராஜா. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படியே இருக்குது. காலையில் பஸ்ஸு ஒழுங்காக நேரத்துக்கு பஸ்ஸு கிடையாது. இன்னைக்கு பாருங்கள் 3 days லீவ் முடிச்சுட்டு கூட்டத்தை பாருங்கள். கொஞ்சம் ஒரு 4 பஸ்ஸுக்குள்ள மக்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் 7:30 பஸ்ஸு வரல, 7:45 பஸ்ஸு வரல. ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்குது, அதில் ரெண்டு பஸ்ஸுக்குள்ள கூட்டம் அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி இருக்குது. நாங்கள் இன்னும் வேலைக்கு போகாமல் நின்றுருக்கோம். ஆஃப் இப்படி தான் நடக்குது.
ஒழுங்கான முறையில் வந்து காலையில் வந்து கூடுதலான பஸ்ஸை விடுங்க. அது எங்களுக்கு 7:45 பஸ்ஸை விட்டு அடுத்தது 8:30க்கு தான் ஒரு பஸ்ஸு. அதை பிடிச்சா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. இதே இதுதான் எங்களுக்கு ஈவினிங் டைம்லேயும் இருக்குது. 4:15 பஸ்ஸு போயிடுது. அப்புறம் இந்த 5 o'clock வரை நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டிய ஒரு நியர்லி ஒரு 1/2 hour அல்லது 3/4 மணி நேரம் வந்து எங்களுக்கு வேஸ்ட்டு. சரியான நேரத்துக்கு வந்து எங்களால் ஸ்கூலில் போக முடியலை. தயவுசெய்து கொஞ்சம் பஸ்ஸு மார்னிங் ஹவர்ஸும் ஈவினிங் ஹவர்ஸும் கொஞ்சம் பஸ்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து விடுறதுக்கு கொஞ்சம் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறோம். நாங்கள் 3 நாள் 1 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கே போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி வரும்போது பஸ்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. லோக்கல் பஸ் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும். டெய்லி வந்து இன்றைக்கி எப்பயும் போல விழுதோட இன்றைக்கி பஸ்ஸே வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. ஸ்கூலுக்கு வேறு லேட் ஆகுது. ஒவ்வொரு நேரமும் இப்படி தான் இருக்குது. 1 to 1 எங்களுக்கு நிற்கவும் மாட்டேங்கிறாங்க. 150 பஸ்ஸில் தான் எங்களால் போக முடியும். இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ் முன்னாடி அது மட்டும்தான் நிற்கும். அதுவும் வர மாட்டேங்குது. கொஞ்சம் அரசாங்கம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை திங்கக்கிழமை மட்டும் நாங்கள் வந்து காலையில் 7:30க்கு வருவோம். ஆனால் இப்போ வந்து பஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து காலையில் நாங்கள் எப்பவுமே ஒரு 7:30 8 மணி போல் வருவோம். ஆனால் வந்து நாங்கள் உடனே வந்து போன சரித்திரமே கிடையாது. ஏன்னா இங்கே பஸ் வந்து எங்களுக்கு வசதி அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. எங்கள் ஸ்டாப்புக்கு போகணுன்னா 150 மட்டும்தான் அங்கே நிற்கும். அதனால் இந்த 150 டீலக்ஸ் அதெல்லாம் எதுவுமே நிற்காது. 150 மட்டும்தான் நிற்கும். அந்த பஸ்ஸும் கம்மியாக தான் வரும். 1 to 1 அதிகமாக வரும். அதுவும் எங்கள் அங்கே ஸ்டாப்பில் நிற்காத. அதனால் எங்களால் பசங்க நிறைய இப்போயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. இப்போ பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகிறதுக்கு. அங்கேருந்து வரனாலும் சரி எங்கள் ஸ்டாப்பில் நிற்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடக்குது. பஸ் வசதி வேண்டி கேட்டுக்கிறோம்.